नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। एष नारायण श्रीमान् क्षीरार्णवनिकेतनः नागपर्यङ्कमुत्सृज्य ह्यागतो मथुरां पुरीम्। நாமமாயிரம் எத்த நின்ன நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாகப் பெற்றாள் எமக்கு வாதைத் தவிருமே காமன் போதரு காலமென்று பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. எத்தனையோ கிரந்தங்கள் நம் பாரத பூமிக்கு பெருமை சேர்க்கின்றன. வேதம், வேதாந்தம், வேதத்தில் அடங்கிய பகுதிதான் வேதாந்தம். வேதம்னு சொன்னாலே தெரியாததை சொல்ல வந்தது அப்படின்னு பொருள். வித் அப்படிங்கிறது தாத்து, தெரியாததை சொல்றது வேதம். வேதத்தை நம்ம நாலாக பிரிச்சிருக்கோம். ரிக், யஜுஹு, சாம, அதர்வணம், 4 வேதங்கள் பிரிக்கப்பட்டுள்ளனர் வேதவியாசரால். ஒவ்வொரு வேதத்திலும் 4 பாகங்கள்: பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, உபனிஷத். நிறைய பேர் கேட்பா, உபன்யாசத்தில் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், கேட்கறதெல்லாம் புரியுறது, கொஞ்சம் 2 படி வெளில
காலை வச்ச உடனே மறந்து போய்டுறதே, வருத்தப்படுறா. நிறைய பேருக்கு வருத்தம் என்னன்னா, இங்கேருந்து போகிறோம், நீங்கள்லாம் வீட்டுக்கு போவேள், என்ன இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்பா. உபன்யாசம் நடந்தது, என்ன சொன்னார் அது மட்டும் தெரியல சுவாமி, நன்னா சொன்னார் அது மட்டும் தெரியறதுங்கிறா. ரெண்டு கோணத்தில் பார்க்கணும். எல்லோருக்கும் மறதி இருக்குங்கிறது சத்தியம். உபன்யாசக்காரர்கள்லேருந்து இருக்கு. ஒன்றும் நீங்கள்லாம் எங்களெல்லாம் மேதாவிகள்லாம் நினைக்கவே வேண்டாம். 4 விஷயம் படிச்சிருக்கோன்னா இங்கே வந்து சொல்லும்போது 2 தான் ஞாபகத்துக்கு வருது, அதுவும் நாக்கில் வரும்போது 1 தான் ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோதான். சொல்கிறவாள்லாம் மேதாவிகள் கிடையாது. அது ஒன்று. இன்னொரு விஷயம் பாருங்க, கேட்குறவா எல்லாரும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டா எல்லாரும்லாம் உபன்யாசம் சொல்லணும், நாங்கள் மட்டும்தானே உபன்யாசம் சொல்லணும். அதனால் கேட்ட உடனே மறக்கிறதுங்கிறது ஒரு இயல்பு தான், தெய்வ கட்டாட்சம் தான் அதுவும். அதனால் துக்கத்தோடு கேட்க வேண்டாம். கேட்கும்போது புரிஞ்சுதுன்னா அதுவே யாம் பெரும் சம்மானம். அதனால் வேதங்கள் 4, ரிக், யஜுகு, சாம, அதர்வணம். ஒவ்வொரு வேதத்துக்கும் பிரிவுகள் 4, பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, உபனிஷத். ஆதலால் ஒவ்வொரு வேதத்துக்கும் கடைசி பகுதிக்கு உபனிஷத் என்று பெயர். ஏன் அதுக்கு உபனிஷத்துன்னு வடமொழியில பேருனா, நம்மை பிரம்மமான திருமாலினிடத்தில் எடுத்து செல்லும், கிட்டக்க கூட்டுன்னு போகும். உபனிஷதீதி உபனிஷதா, கிட்டக்க கூட்டுன்னு போகும். ஒவ்வொரு வேதத்தின் கடைசி பகுதி உபனிஷத். வேதத்துக்கு அந்திம பாகமாக இருக்கிறபடியால் உபனிஷத்துக்கு மற்றொரு பெயர் வேதத்துக்கு அந்தம், வேதாந்தம் அப்படின்னு பேர். இப்போ வேதம்னு ஒன்று இருக்கு, 4 வேதம்னு இருக்கு. ஒவ்வொரு வேதத்திலும் 4 பாகம், கடைசி பாகம் உபனிஷத்து, உபனிஷத்துக்கு மற்றொரு பெயர் வேதாந்தம். இவ்வளவு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, சொல்லணும்னு வந்தது, சொல்ல தெரியல. அதாவது ஒரு விஷயத்தை சுலபமாக சொல்றதுங்கிறது வழி உண்டு. சுவாமி இந்த கூட்டத்தில் கிருஷ்ணமாச்சாரியார்னு யாராவது இருக்காரான்னு கேட்டால் சுலபமாக சொல்லணும், அவர் தான் கிருஷ்ணமாச்சாரியார், அவ்வளோதான் சொல்லணும். இந்த கூட்டத்திலையா அவர் பெண்கள் கோஷ்டியில் இல்லை, ஆண் கோஷ்டியில் இருக்கார், வேஷ்டி தரிச்சுட்டு இருக்கார். அப்படின்னா எவ்வளோ பேர் வேஷ்டி தரிச்சுட்டு இருக்காள். வேஷ்டி தரிக்கிறதுலேயே கண்ணாடி போட்டுட்டு இருக்கார். அப்படின்னா கண்ணாடி போட்டவா போடாதவான்னு பார்க்கணும். அவர் திருமண் காப்பு நன்னா இட்டு இருக்கார், பட்டப்பட்டையா இட்டு இருக்கார். அவரை பாருங்க, அதாவது கண்ணாடி போட்டுண்டு திருமண் காப்பு இட்டுண்டு வேஷ்டியை தரிச்சுண்டு ஆணா இருந்து இருக்கக்கூடிய ஒருவரை பாருங்கன்னா போங்க சுவாமின்னு போயிடலாம். கேட்கறது கிருஷ்ணமாச்சாரியார்னா விரலை நீட்டி காண்பிக்க வேண்டாவோ. வேதத்தை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்டா, பகவான் எது தீர்மானமா சொல்லு, எது கடவுள். இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். நம்ம வெதர் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வரும் பார்த்துருக்கா, மழை பெய்யலாம் பெய்யாமலும் இருக்கலாம்னு சொல்லும். அது எதுக்கு அவன் சொல்லுவானே, நமக்கே தெரியறதே. அதனால இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையில்லை. அதனால் வேதம் வேதாந்தம் ஒசத்தி தான். மறைன்னு சொல்லுவோம் தமிழ்ல, மறைச்சு சொல்லுவோம், அதனால மறைன்னு பேராம். அந்த மறைங்கிற வேதம் விஷயத்தை சொல்ல வந்தது, சொல்ல தெரியல, தடுமாறி நின்னது. ஆதலால் வேதம் 4ம் சேர்ந்து மறு உருவம் தரித்தது. எப்பவுமே நம்ம இப்பெல்லாம் பார்க்குறோமோ அவதாரம் அப்படின்னு, அவதாரம்னா பெரிய அர்த்தம் கிடையாது, மேலேந்து கீழே இறங்கினா அவதாரம்னு பேரு. புலவர் கீரன் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். ஒரு கிரகத்துக்கு போயிருந்தார், அந்த சுவாமியை பார்த்து கேட்டார், உம்ம பிள்ளை எங்கேன்னு. அவர் இப்படி சுத்தி முத்தி பார்த்தார். கொஞ்ச நாள் கழிச்சு தொபல்னு ஒரு பிள்ளை குதிச்சுது. எங்கேருந்து? கதவுக்கு மேலேருந்து குதிச்சுது. இதுதான் என் அவதாரம்னார். ஏன்னா மேலேந்து கீழே குதிச்சா அதற்கு அவதாரம்னு பேர். சுலபமா புரியறதோனோ அந்த மாதிரி வேதங்கள் 4ம் சேர்ந்து அவதாரமா பறக்கணும் நினைச்சுதான், அவதரிக்கணும் நினைச்சுதான். எதா அவதரிக்கலாம்னு கேட்டபோது மகாபாரதமாய் அவதரித்தது. பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகான்னு சாஸ்திர வாக்கியம். 5வது வேதம் மகாபாரதம், 10வது கிரகம் மாப்பிள்ளை. 2 இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரகாஷ் ராஜ் இப்பெல்லாம் கேள்வி கேட்கிறாரோன்னு 1 கோடி கொடுக்குறேன் இதெல்லாம் கேட்கிறார். அதனால பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகா, 5வது வேதம் மகாபாரதம். அது சுவாரஸ்யமா இல்லை சுவாமி, அது என்ன 10வது கிரகம்னு கேட்டா 9 கிரகங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நவகிரகம் அப்படின்னு பேர். 10வது கிரகத்துக்கு மாப்பிள்ளைன்னு பேர், அல்லது மாப்பிள்ளைக்கு 10வது கிரகம்னு பேர். ஏன் சுவாமி மாப்பிள்ளைக்கு போய் 10வது கிரகம் வச்சிருக்காருன்னு கேட்டா, முக்கூர் சுவாமி ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். முக்கூர் லக்ஷ்மி நிருசிம்மாச்சாரியார்னு பெரிய உபன்யாசகர் அந்த காலத்துல இருந்தார். குறை ஒன்றும் இல்லைன்னு தொடர்லாம் அவர் அற்புதமா கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்களை சுலபமா எளிமையா சொல்லுவார். அது அந்த சுவாமிக்கு உண்டான சிறப்பு. ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு அப்பாவும் அம்மாவும் நவகிரகத்தை சுத்துன்னு சுத்துவாளாம். ஏறக்குறைய நவகிரகங்களுக்கு சுத்தாம இருந்தா சரி, அப்படி ஒரு
சுத்துன்னு சுற்றுவாளாம். பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுறது, மாப்பிள்ளை வந்து விட்டார். அப்போ தோணுமா அந்த 9 கிரகமே தேவையில்லையே, இது ஒன்று 10வது ஒன்று வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. எத்தனையோ கிரகங்களில் கேள்விப்படுறோமோனோ, நம்ம அப்படி இல்லை. இந்த கூட்டத்தில் இருக்க மாப்பிள்ளை யாரும் அப்படி இல்லை, வராதவாளை பற்றி பேச்சு. ஆதலால் பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகா, 10வது கிரகம் மாப்பிள்ளை, அது சுவாரஸ்யப்படலை. 5வது வேதம் மகாபாரதம். 4 வேதம் தான் இருக்கு. 5வது வேதம் மகாபாரதம்னா 5வது வேதம் மகாபாரதம்னு அர்த்தம் இல்லை, வேதத்துக்கு சமானமாக பெருமை இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ 1000ல் இவர் ஒருவர்னா 1000 பேர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, 1000 பேர் இருக்கா, ஆனால் 1000ஐ காட்டிலும் இவர் சிறந்தவர்னு அர்த்தம். 1000ல் ஒருவன்லாம் பாட்டெல்லாம் எழுதியிருக்கோமோ, நான் பாட்டெல்லாம் பாடி அதெல்லாம் சொல்ல வந்தேன். அதுக்காக பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகா, 5வது வேதம் மகாபாரதம். இதில் ஒரு 5 இருக்கு. எப்போவுமே நம்ம இந்து தர்மத்தின் எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் எண்ணிக்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம். சங்கியான்னு பேர். சங்கியானா எண்ணிக்கை. எண்ணிக்கைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு, மகத்துவம் உண்டு. எங்கேன்னு பார்ப்போம். காயத்ரி மந்திரம், அதுதான் இப்போ எல்லாருடைய செல்ஃபோனில் இருக்கே. இது ஒரு காலத்தில் பிரம்மோபதேசம் பண்ணி வாயால் ஜெபிப்பா. இப்போ காலத்தால் ஹேர் கட்டிங் போனால் கூட அவருடைய ரிங்டோனாக இருக்குது. காயத்ரி மந்திரத்தை அப்படி நம்ம அவதூறா உபயோகிக்க கூடாது. மந்திரம்னு சொன்னாலே கோப்யதே எதி மந்திரஹா, பாதுகாப்பில் வச்சுக்கணும், கட்டுக்கோப்பில் வச்சுக்கணும். அதுதான் மந்திரத்துக்கு பெருமை. எதுவுமே ஒரு சீக்ரெட். மந்திரம்னா என்ன? சீக்ரெட்டை மைக்க போட்டு சொன்னால் நன்னா இருக்கா? நன்னா இல்லையே. அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டியவா சொல்லி அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னாதான் நன்னா இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்? காயத்ரின்னு சொன்னால் என்ன? கேள்வி. இல்லை கேள்வி கேட்குறதான்னு சொல்லி தான் வந்திருக்க மாட்டோமே. அதுதான் சர்ப்ரைஸ். இதெல்லாம் கேள்வி கேட்டால் தான். ஏன்னு கேளுங்க, உபன்யாசம் கேட்டால் பொதுவாகவே தூக்கம் வரும், அது அவாய்டே பண்ண முடியாது. அன்றைக்கே ஆண்டாள் சொல்லிட்டா, பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோன்னா கேள்விப்பட்டிருக்கேளா? திருப்பாவை கேட்டா மாதிரி இருக்கே. இன்னும் 2-3 மாசத்துல மார்கழி மாசம் வந்துடும். தினமும் ஒரு பாசுரம் பாட வேண்டியதுதான். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர், பாண்டிய தேசம் மதுர தேசத்துக்கிட்ட அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் வளர்ந்தவள். பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தரின் திருக்குமாரத்தி. அவளுக்கு கண்ணனை அடைய வேண்டும்னு ஒரு இச்சை. ஆதலால் மார்கழி மாதம் நோன்பு நோத்தாள். பாவை நோன்பு, திருப்பாவை அருளினாள். அது ஹேமந்தே பிரதமே மாசே நந்த பிரஜகுமாரிக்கான அற்புதமான ஸ்லோகம். நோன்பு நோத்தா 30 நாள் நோன்பு, 30 பாசுரம். 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை 10 பெண் பிள்ளைகளை எழுப்பினாள் ஆண்டாள். அதில் ஒரு பெண் பிள்ளை வீட்டு வாசலில் போய் கதவை தட்டுறா. மார்கழி மாதம் நமக்கே கஷ்டமாக இருக்குமோனோ, சின்ன குழந்தைகள்லாம் எப்படி எழுந்துக்கும்? போய் கதவை தட்டுறா, எழுந்துக்கல. தட்டுறா, எழுந்துக்கல. தட்டுறா, எழுந்துக்கல. தட்டிட்டு கேட்கிற ஆண்டாள், ஏண்டி அன்னைக்கு திரேதாயுகத்தில் ராமனோடு போரிட்டான் ராவணனின் தம்பி கும்பகர்ணன். அவனுக்கு இருந்த பெரும் சொத்து என்ன? கும்பகர்ணன் கிட்ட இருந்த சொத்து என்ன சொல்லுங்க? தூக்கம். அது வராம எத்தனை பேர் கஷ்டப்படுறா அந்த தூக்கம் வராம. அந்த தூக்கம் தான் அவனுக்கு இருந்த பெரும் சொத்து. அவன் இறப்பதற்கு முன்பு ராமனை அழைத்தான். நீதான் எனக்கு லாயர்னு சொன்னான். வக்கீல் நீதான் விட்டான். ராமர் கேட்டார், நான் எப்படா வக்கீலானேன்னு. ஏன்னா வக்கீல் தான் வில் எழுதுவர், உம்ம கையில தான் வில்லே இருக்கு. அதனால் வில் பவருடைய வில்லுடைய ராமா எனக்கு வில் எழுதுனர். சரி, ராமர் எழுதினார். என்ன உன் சொத்துன்னு கேட்டார். தூக்கம்னார். வாஸ்தவமாக தூக்கங்கிறது பெரிய சொத்து தான். அதை எப்படி பிரிக்கட்டும்னு கேட்டார் ராமர். 99% 1%. 99% தூக்கத்தை யாரிடம் கொடுக்கன்னு கேட்டார் ராமர். கும்பகர்ணன் சொன்னா, கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வாரின் திருக்குமாரத்தியாய் ஒருவள் அவதரிப்பள். அவளுக்கு பூமிநாச்சியார் கோதா ஆண்டாள்னு பேர். அவள் அவதரிக்கக்கூடிய காலத்தில் அதே அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த தூக்கத்தை கொடுத்துரு, 99% கொடுத்துரு. அதனால தான் பாடும்போது ஆண்டாள் கேட்கிறா, பண்டொரு நாள், அன்னைக்கு ஒரு நாள், குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும், போரில் தொத்து போன அந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அந்த விட்டு போன தூக்கம்ங்கிற சொத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானா, நான் தட்ட நீ எழுந்துக்க மாட்டேங்கிறியன்னு சொல்றா. ஆதலால் அந்த பெண் பிள்ளைக்கு கொடுத்தது 99% தூக்கம்.
1% ஆரிடம் கொடுக்கன்னு கேட்டார் ராமர் கும்பகர்ணனை பார்த்து. உபன்யாசம் கேட்குறவாளுக்கெல்லாம் கொடுத்துருன்னுட்டா. அதனால தான் பொதுவாக கதை கேட்டால் தூக்கம் வரும். அடியேனுடைய கொள்ளு தாத்தா பூண்டி ரங்கசுவாமி ஐயங்கார்னு எழுதியிருந்தார். பெரிய வக்கீலாக இருந்தார் வெள்ளூரில். என்ன நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி. வக்கீல் தொழிலை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்தவுடனே சங்கர மடத்தில் ராமாயண காலக்ஷேபம் தினமும் பண்ணுவார். ஒருத்தர் வந்து சொன்னார், சுவாமி எனக்கு ரொம்ப தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன மாத்திரை போட்டாலும் வரமாட்டேங்குது. அவர் சொன்னால் கவலைப்படாதே, அது இன்னும் சாயங்காலம் ராமாயணம் சொல்கிற வந்து உட்காந்துக்கோன்னார். அதனால தான் இன்றைக்கும் சென்னையில் வெஸ்ட் மாம்பலத்தில் அயோத்தியா மண்டபம்னு உண்டு. தூக்கம் வரப்படாதுங்கிறதுக்காக அந்த காலத்தை பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னா ஒரு பாட்டிலில் மோர் எடுத்துன்னு போயிடுவா. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு அது கேட்கும்போது கடைஞ்சுட்டே இருப்பா. 2 மணி நேரம் முடிகிற சமயத்தில் எது கேட்குறாளோ புரிஞ்சுதோ இல்லையோ வெண்ணெய் திரண்டுடும். அதனால் உபன்யாசம் கேட்டால் தூக்கம் வரும். அதனால் அவ்வப்போது அடியேன் கேள்வி கேட்கறது ஒரு வழக்கம். கேள்வி கேட்டுட்டோமான நீங்கள் சிந்திப்பேள் பாருங்கோ, அது சொல்கிறது கூட நேக்கு தூக்கம் கொஞ்சம் கலைஞ்சிருமோனோ. அதனால தான் கேட்குறேன். காயத்ரினா என்ன? சும்மா சொல்லுங்க. இப்போ நீங்கள் எது சொன்னாலும் நான் கரெக்டுன்னு சொல்லிடுவேன். இப்போ சொல்லுங்க. காயத்ரிங்கிறது நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், துபாயில் சொல்லும்போது அவள் சொன்னான், எங்காவது பக்கத்தாத்து மாமி பேர்னா மாமி வச்சுட்டு இருக்கான் அந்த பேர், அது இருந்துட்டு போட்டோம். காயத்ரினா என்னன்னா அது ஒரு சந்தஸ், ஒரு விருத்தம். 32 அக்ஷரங்களோடு கூடியிருந்தால் அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு அனுஷ்டுப் சந்தஸ்னு பேர். இப்போ நம்ம சஹஸ்ரநாமம் முழுக்க அனுஷ்டுப் சந்தஸ் தான். அதனால தான் சொல்லும் போதே மண்டலியில் இருக்க பெரியவாள்லாம் அனுஷ்டுப் சந்தஹா சொல்கிறோமோனோ, எந்த மீட்டரில் எழுதப்பட்டிருக்கோ சந்தஸில் அதற்கு அனுஷ்டுப்புன்னு பேர். ஏன்னு பாருங்க, ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கலாம். வனமாலீர் கதீர் ஷார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரக்ஷது. கேள்விப்பட்ட மாதிரி இருக்க அந்த ஸ்லோகம் இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது. இதில் எவ்வளோ அக்ஷரங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். வன மாலி கதீர் ஷார்ங்கி 8, சங்கி சக்ரீச்ச நந்தகி 8, ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் 8, வாசுதேவோ பிரக்ஷது 8. 8 × 4 32 அக்ஷரங்கள். ஒவ்வொரு பாதத்திலும் 8 அக்ஷரங்கள், 4 பாதங்கள், 32 அக்ஷரங்கள். 32 அக்ஷரங்களோடு கூடியிருந்தால் அந்த ஸ்லோகத்துக்கு அனுஷ்டுப் அப்படின்னு பேர். அப்படின்னா 4 பாதம், 3 பாதம். 4 பாதத்துக்கு பதிலாக ஒரு பாதம் குறைஞ்சி 3 பாதம் இருந்தால் 3 × 8. ஏன்னா அப்போ 4 × 8 32. இப்போ 3 × 8 எவ்வளோ? 24. அந்த சந்தஸுக்கு காயத்ரின்னு பேர். 32 அக்ஷரங்களோடு இருந்தால் அனுஷ்டுப், 24 அக்ஷரங்களோடு இருந்தால் காயத்ரி. 24 அக்ஷரங்களோடு கூடியிருப்பதால் தான் அந்த மந்திரத்துக்கே காயத்ரி மந்திரம் அப்படின்னு பேர். இந்த 24 அக்ஷரங்களுக்கு சேர்த்தி பிரதிபிம்பம் தான் ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணம்னு வடமொழியில் வால்மீகி எழுதினார். 24,000 ஸ்லோகங்கள். முதல் 1000, 2ஆம் 1000, 3வது 1000, 4வது 1000, 5வது 1000ன்னு 24,000 வருதா? முதல் 1000 ஸ்லோகங்கள் இருக்கா, 2வது 1000 ஸ்லோகங்கள் இருக்கா, 3வது 1000 ஸ்லோகங்கள் இருக்கா? இப்படி முதல் 1000 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகத்தை எடுங்கோ, முதல் ஸ்லோகத்தின் முதல் அக்ஷரத்தை எடுங்கோ. அதே மாதிரி 2வது 1000த்தின் முதல் ஸ்லோகத்தை எடுங்கோ, முதல் அக்ஷரத்தை எடுங்கோ. 3வது 1000த்தின் முதல் ஸ்லோகத்தை எடுங்கோ, முதல் அக்ஷரத்தை எடுங்கோ. அந்த மாதிரி 24,000களில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தின் முதல் அக்ஷரத்தை எடுங்கோ. 24 அக்ஷரங்கள் கிடைக்குமா? அது ஜம்பிள் பண்ணுங்க. இந்த குழந்தைகள்லாம் விளையாடும் வருங்க, ஜம்பிள் ஸ்கிராபிள்னு. அந்த மாதிரி பண்ணேன்னா காயத்ரி மந்திரம் வந்துடும். அதனால 24 அக்ஷரங்களோடு கூடியிருந்தால் காயத்ரி. காயத்ரி மந்திரத்தின் எதிரொலி பிரதிபலம் பிரதிபிம்பம் தான் ஸ்ரீமத் ராமாயணம். ஆதலால் நம் இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் எண்ணிக்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம். 24 ராமாயணத்தில் பார்த்துட்டோம். மகாபாரதத்தை எடுங்கோ, 18 பர்வாக்கள். மகாபாரத யுத்தம் செய்தது 18 நாள். கண்ணன் உபதேசித்த பகவத்கீதைக்கு அத்தியாயங்கள் 18. 2 பக்கமும் சைன்யம் சண்டை போடுறது. கௌரவ சைன்யம், பாண்டவ சைன்யம். இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி, இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி. 11 7 18. 18 பர்வாக்கள், 18 நாள், 18 அத்தியாயம், 18 அக்ஷௌகிணி. இந்த மாதிரி எண்ணிக்கை வந்துடுத்தா. எதுக்கு சொல்ல வந்தேன்? முக்கியமாக நம்ம சனாதன தர்மத்தில் எண்ணிக்கைக்கு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி 4 வேதம் பார்த்தோம். 5வது வேதம் என்ன?
மகாபாரதம். இப்போ மகாபாரதத்தில் 5 ரத்னங்கள் இருக்கு. என்னென்ன ரத்னம்னு பார்ப்போம். விதுர நீதி, யக்ஷ பிரஷ்னம், சனத் சுஜாதி, பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம். 5 ரத்னங்கள், 5 ஜெம்ஸ். இப்பெல்லாம் ஜிஆர் தங்க மாளிகை அது இதெல்லாம் போடுறானோ, செய்கூலி இல்லை, அது இல்லைன்னு அந்த மாதிரி இதெல்லாமும் செய்கூலி இல்லை. 5 ரத்னங்கள், அற்புதமான ரத்னங்கள். எப்பவுமே நம்ம சனாதன தர்மத்தில் 2 பேர் பேசிப்பான். 2 பேர் பேசிண்டா ஒசத்தியாக ஒன்று வந்துடும். அன்னைக்கு வால்மீகி இருந்தார், நாரதர் இருந்தார். நாரதரை பார்த்து வால்மீகி கேள்வி கேட்டார், அவர் பதில் சொன்னார், எழுதினார், ராமாயணம் கிடைச்சது. கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடப்ரதா சாரித்ரேஷு கோயுக்தா தர்மபூதேஷு கோஹிதா வித்வான் கக்க சமர்த்தஸ்ச கஷ்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோஜித க்ரோதः த்யுதிமான் கோனசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. 16 கல்யாண குணங்களோடு இருக்கிறவன் யாராவது இருக்காரான்னு கேட்டா உடனே அவர் ராமர்னுட்டார். கிடைத்தது ராமாயணம். வைஷம்பாயனர் ஜனமேஜயன் ராஜா. வைஷம்பாயனர் ஜனமேஜயன் கேள்வி கேட்டா வைஷம்பாயனர் பதில் சொன்னார். கிடைச்சது 1,25,000 ஸ்லோகங்கள் மகாபாரதம். அர்ஜுனன் கேள்வி கேட்டான், கண்ணன் பதில் சொன்னான், கிடைச்சது பகவத்கீதை. திருதராஷ்டிரன் கேள்வி கேட்டான், விதுரன் பதில் சொன்னான், கிடைச்சது விதுர நீதி. யக்ஷன் கேள்வி கேட்டான், யுதிஷ்டிரன் பதில் சொன்னான், கிடைச்சது யக்ஷ பிரஷ்னம். மைத்ரேயர் கேள்வி கேட்டார், பராசரர் பதில் சொன்னார், கிடைச்சது விஷ்ணு புராணம். பரீட்சித்து கேள்வி கேட்டான், சுகபிரம்மம் பதில் சொன்னார், கிடைச்சது ஸ்ரீமத் பாகவதம். இவாள்லாம் கேட்டு கேட்டு கிடைச்சதா? யுதிஷ்டிரன் கேள்வி கேட்டான், பீஷ்மாச்சாரியார் பதில் சொன்னார், கிடைச்சது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தது கேள்வி. நீங்க கேள்வி கேட்பேள், நான் என்ன பதில் சொல்வேன்னா, நம்ம கேட்டு பதில் சொன்னா ஒன்றும் கிடைக்காது. அதுதான், அவள்லாம் கேள்வி கேட்பா பதில் சொல்லுவா, என்னமோ கிடைச்சிரும். நம்ம கேள்வி கேட்டா பதில் சொன்னா கேள்விதான் மிஞ்சும். எதுக்கு சொல்ல வந்தேன், இவ்வளவு விசேஷமான விஷ்ணு சஹஸ்ரநாமம். எப்பவுமே உபன்யாசத்துக்கெல்லாம் கூப்பிடுறா. திடீர்னு பார்த்தசாரதி சபால கூப்பிடுறா, சென்னையில் இருக்கு, கூப்பிடுறா. சொல்ல வேண்டியது ராமரை பத்தி. கூட்டது கண்ணனின் சபா, பார்த்தசாரதி சபா. சொல்லுவது ராமனை பத்தி. ராமநவமி உற்சவத்துக்கு கூப்பிடுவா, ஆனா சொல்றது பாகவதம், கண்ணனை பத்தி. ஆனா இங்க எப்படி சொல்றது, விஷ்ணு சஹஸ்ரநாம மகிமை. மண்டலிக்கோ ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சஹஸ்ரநாம மண்டலின் பேர். விஷயமும் அதுதான், சொல்ல வேண்டிய இடமும் அதுதான். மேல விஷயத்தை பார்ப்போம். எப்பவுமே ஆங்கிலத்தில் 2 சொல்லுவோம், எல்லா மொழியிலையும் சொல்லுவோம். உங்கள் பிள்ளைகள்லாம் ஆங்கில கல்லூரியில் படிக்கிறதுனால சும்மா சொல்கிறேன். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் அப்படின்னு ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருக்கேளா? பொதுவாக சாமானிய சப்தம், விசேஷமான ஒரு சப்தம். பழங்கள் அதெல்லாம் ரொம்ப காமன். எனக்கு ஆப்பிள் வேண்டும், ப்ராப்பர். பழங்கள் காமன். எனக்கு சாத்துக்குடி வேண்டும். அந்த மாதிரி எத்தனையோ ஜெயந்தி உண்டு. ஜெயந்திங்கிற வார்த்தை வடமொழியில் பிறந்த நாள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லும். ஜெய, ஜத்து, ஜின், ஜன், ஜன் ஜெயந்தி, ஜெயந்தி. பிறந்த நாளை பத்தி சொல்றது ஜெயந்தி. எத்தனையோ ஜெயந்தி கொண்டாடுறோம். வாமனன் பிறந்த ஜெயந்தி வாமன ஜெயந்தி. பரசுராமர் அவதரித்த ஜெயந்தி பரசுராம ஜெயந்தி. கண்ணன் அவதரித்த ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி. அதே மாதிரி காந்தி அவதரித்த ஜெயந்தி காந்தி ஜெயந்தி. இவ்வளவு ஜெயந்தி சொல்றோமா? இவாளுக்கெல்லாம் பேரை வச்சு சொல்லணும். இன்னைக்கு என்ன, அக்டோபர் 2, என்ன ஜெயந்தி? காந்தி ஜெயந்தி சொல்லணும். இன்னைக்கு என்ன ஜெயந்தி? ஓணம், அதனால வாமன ஜெயந்தி. நடந்து முடிஞ்சதேயே ஆகஸ்ட் 28 என்ன ஜெயந்தின்னு கேட்டா கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லக்கூடாது, ஜெயந்தின்னு தான் சொல்லணும். சில பேருக்கு அந்த தனித்துவம் வாய்ந்த வார்த்தை அமைஞ்சுடுறது, கரெக்டா? அது பரியவசாயம்னு ஏற்பட்டு விடுறது. இந்த வார்த்தை இவரத்தை தான் சொல்லும். ஜெயந்தின்னு சொன்னா கிருஷ்ண ஜெயந்தி தான். அந்த மாதிரி நம்ம பெரியவாள்லாம் ஏற்படுத்தியிருக்கா. கீதான்னு சொன்னா பகவத்கீதை, சஹஸ்ரநாமம்னு சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். அவ்வளோதான். என்ன சஹஸ்ரநாமம்னு கேட்கப்படாது. ஏன்னா இப்போ இருக்கிற எண்ணிக்கையை பார்த்தா உங்கள் பேர் எங்கள் பேரை தவிர பாக்கி எல்லாருக்கும் சஹஸ்ரநாமம் இருக்கும். இங்கே போய் ஒரு கடையில் போய் பாருங்கோ, நமக்கு ஒரு சஹஸ்ரநாமம், பக்கத்தாத்து வாளுக்கு ஒரு சஹஸ்ரநாமம், எல்லா புஸ்தகமாக போட்டிருக்கா. அதெல்லாம் சஹஸ்ரநாமம்னு. சஹஸ்ரநாமம்னு சொன்னால் அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அது எப்படி சுவாமி நீங்கள் இப்படி சொல்லுவேள்னு கேட்டால் ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்கிறார்.
गेयं गीतानामसहस्रं ध्येयं श्रीपतिरूपमजस्रं ध्येयं सज्जनसङ्गे चित्तं गेयं दीनजनाय च वीतं भज गोविन्दं भज गोविन्दं கோவிந்தம் பஜ. நம்மளை பார்த்து சொல்றார் மூடமதே. நம்மளை பார்த்து அதுதானே சொல்ல தோணும். மூடமதே அந்த இடத்துல சொல்றார் கேயம் கீதான்னு சொல்றார். கீதானா பாட்டுன்னு அர்த்தம். உங்க ஊர்ல இருந்தவர் தானே ஸ்ரீ அரபிந்தோ அவர்கள் சொன்னார், பகவத்கீதான்னு சொல்லாத, இன்னும் சுவாரஸ்யமா சொல்லணும்னா த சாங் ஆஃப் த லார்டுன்னு சொல்லுனார். கீதான்னு சொன்னா பாட்டு. பகவான் பாடிய பாட்டுக்கு பகவத்கீதான்னு பேர். அந்த கீதாங்கிற இடத்துல பகவத்கீதானே அவர் சொல்லலை, அதுக்கு வியாக்கியானம் பண்ண ஸ்வயம் பிரகாஷ் சொல்றார், பிராக்கெட்ஸ்ல போட்டுக்கோன்னார். கேயம் பகவத்கீதா விஷ்ணு நாம சஹஸ்ரம். விஷ்ணு நாம சஹஸ்ரம், நாம சஹஸ்ரம். சரி, இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பகவான் சர்வலோக ரக்ஷகன், எல்லோருக்கும் சுவாமி, அது இது நம்ம நன்னா மைக்கெல்லாம் கொடுத்துவிட்டா 1 மணி நேரம் 10 மணி நேரம் சொல்லுவோம். பெருமாளுக்கு 1000 நாமம் இருக்கு அப்படின்னா ஒரு டவுட் வரணுமே. என்ன டவுட் வரும்? மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்கிறேள். உபன்யாசத்தை கூட நீர் சொல்லும் சுவாமி, எங்களை எதுக்கு கேள்வி கேட்கிறேள்? உமக்கு தெரியாததில்லை, இந்த ஊர் மக்கள்லாம் எவ்வளோ உபன்யாசம் கேட்டிருப்பேள். உண்மை எதுக்கு சொல்லணும்னா எனக்கு தான் துணிச்சல் அதிகம். கேட்டுக்கோங்க, என்ன கேள்வி வரும்னா, பகவானுக்கு 1000 நாமம் மட்டும்தானா இருக்குன்னு ஒரு கேள்வி வருமோன்னு உங்க பிள்ளையே உங்க பார்த்து கேட்கும். யூ ஆர் டெல்லிங் தட் காட் இஸ் தேர் எவ்ரிவேர், பட் யூ ஆர் டெல்லிங் ஒன்லி 1000 நேம்ஸ். கேட்குமோனோ அர்த்தம் அதுவன்னு. இப்போ பாட்டு எத்தனையோ பாட்டு இருக்கு, ஆனால் பெப்சி உமா நம்மளை பார்த்து என்ன கேட்குறா? டாப் 10 பாட்டு எதுன்னு கேட்குறா. டாப் 10 சொல்லிவிட்டா பாக்கி பாட்டெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா? இருக்கு, ஆனால் இதுதான் ஒசத்தியான 10 பாட்டுன்னு சொல்கிற மாதிரி பகவானுக்கு எண்ணில் அடங்காத நாமங்கள். ஆனால் பெரியவாள்லாம் தொகுத்து இந்த 1000 நாமத்தை படிங்கிறா. எப்போவுமே ஒரு அளவோடு கொடுத்தாதான் நம்ம படிப்போம். என்ன சொல்கிறா? 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆவது வகுப்பு முடிச்சுட்டு நீ 11 போகலாங்கிறா. படிச்சுட்டே இருக்கலாம். அது 11, 10, 11, 12, 13, 14 போயிட்டே இருக்கும். சொன்னால் நிற்பாளோ? நிற்க மாட்டான். அது என்ன சுவாமி முடிக்கவே முடியாதுங்கிறா. அது 10ஓட நின்னாதான் நமக்கு ஒரு சுவாரஸ்யம். 1000 நாமங்கள்னு சொன்னாதானே நமக்கு ஒரு திருப்தி. அப்படின்னா நிறைய பேர் சஹஸ்ரநாமம் சொல்கிற அழகை பார்க்கணும். அது சஹஸ்ரநாமம் சொல்கிறதே ஒரு அழகு தான். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா. அது அபிநய நவரச கானலோலங்கிற பாடுற மாதிரி அந்த சஹஸ்ரநாமம் சொல்லும் போதுதான் நவரசங்கள் வரும். கோனஸ்வின் சாம்பிரதாய கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாபியேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமச்சந்த பிராப்னயூர் மானவாசுபம் கோ தர்ம சர்வதர்மானம் பவத பரமோமதா கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்மசம்ச. இப்படி தான் சஹஸ்ரநாமம் சொல்கிறோம். அதில் நடுவில் என்ன ஆயிடுறது? புஸ்தகம் வச்சுட்டா சில பேருக்கு வரும், சில பேருக்கு புஸ்தகம் வச்சுட்டா வராது. பொதுவாக சொல்கிறேன், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாளுக்கு பல்லக்குன்னு சொல்லப்படாது, தோளுக்கினியான்னு சொல்லணும். இன்றைக்கும் நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா வைகாசி விசாக உற்சவம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். கருட சேவை நடக்கும். இன்றைக்கும் காஞ்சிபுரம்னா கருட சேவை தான். பட்டுப்புடவைக்கு பேர் போனது. அதே மாதிரி என்ன காஞ்சிபுரம் இட்லிக்கு பேர் போனது கூட எங்கள் வரதராஜருக்கும் பேர் போனது. அந்த வரதராஜர் உற்சவம் கண்டருள்வர். அற்புதமாக அவரை நன்னா அந்த கருட வாகனத்தை தூக்கிட்டு வருவா. அப்படி வரதா அப்படின்னு கத்தி 2 கொடை பிடிப்பா. ரெட்டை கொடை உற்சவம்னு பேர். அந்த 2 கொடை சாதாரணமாக இருக்கும். அது ஒரு கொடையை சாஞ்சா அது கொடையோடு சேர்த்து நம்மளும் விழுந்துட வேண்டியதுதான். கனமான கனம், பாரமான பாரம். 2 கொடை பிடிப்பா அந்த வரதனுக்கு. முன்னாடி ஒரு 100 பேர் அற்புதமாக திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு போவா தமிழில். பின்னாடி ஒரு 100 பேர் வடமொழியில் அமைந்திருக்கக்கூடிய வேதத்தை சொல்லிட்டு வருவா. முன்னாடி திராவிட வேதம், பின்பு சம்ஸ்கிருத வேதம், நடுவில் பெருமாளா உயாரமாக நடந்துன்னு போவார். அந்த இடத்துல நம்மளெல்லாம் சேர்த்துக்க மாட்டான். நம்மளாம் இப்போ 1ஆம் 10 7வது திருவாய்மொழி 2ஆம் பாசுரம்னா அது 1ஆம் 10 7வது அது என்ன பேஜை திருப்புங்க பேஜை அப்படி சொல்கிறோம். நமக்கு பாசுரம் என்ன எண்ணிக்கைன்னு தெரியறதில்ல. அந்த காலத்தை எங்கள் பாட்டியெல்லாம் திருப்பாவை சொல்லி கேட்டிருக்கேன். எப்படி சொல்லுவா தெரியுமோ? மார்கழி வையத்து ஓங்கி ஆழி அப்படின்னு தான் சொல்லுவா. ஏன்னா முதல் அடி ஞாபகம் வச்சுப்பா. டக்கு 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 டக்குன்னு 5வது பாசுரம்னா சொல்லிவிடுவா. 4வது பாசுரம்னா ஆழிமழை கண்ணா, 3வது பாசுரம்னா ஓங்கி உலகளந்த, 29வது பாசுரம்னா சித்தன் சிறுகாலை ஞாபகத்துக்கு இருக்கும். நமக்கு அப்படி ஞாபகம் இல்லையே.
இப்போலாம் ஃபோன் நம்பரே நம்ம மறந்து போயிட்டோம் ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்குன்னு ஒரு யந்திரம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்குது. அது இல்லை நம்ம தொலைஞ்சோம். அது எப்படி ஒரு பிராமணனுக்கு தர்பையோ அதுபோல் நமக்கு இப்போ வந்து தொல்லைபேசி அமைஞ்சுடுத்தோம். அது தொலைபேசியில் தொல்லைபேசி தானே. உபன்யாசத்தில் அது எத்தனை பாடுறது, அது பாடுற வரைக்கும் நம்ம உபன்யாசம் காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அவள் வந்து அதுவும் சில பேர் என்ன பண்ணுவா, ஹேண்ட்பேக்குள்ளே கீழே வச்சுருவான் அந்த செல்ஃபோனை. அது பூஹூ புவஹா சுவஹா மஹான்னு அதுக்கு ஒரு ஜிப்பு வேறு. அது திறந்து எடுத்து அந்த செல்ஃபோனை அணைக்கிறதுக்குள்ளே அது பாடி முடிச்சுடுறது, நிறவெல்லாம் பண்ணிவிடுறது அந்த இது. அப்படி இருக்கப்படாதோன்னு எதுக்கு சொல்ல வந்தேன், அவ்வளோ ஒரு முக்கியம், அவ்வளோ ஒரு முக்கியம் அந்த பிரபந்தத்தெல்லாம் சொல்கிறது. இப்போ அந்த புஸ்தகம் வச்சுன்னு சொன்னால் அவள் உள்ள ஒத்துக்கவே மாட்டாள். அவா சொல்லிட்டு போவா, உயர் வரா உயர் நலம் உடையவன் எவனவன். முன்னாடி அவா சொல்லிட்டு போவா, பின்னாடி ஆகாஷாத் வாயு வாயோ அப்படி சொல்லிட்டு போவா. புஸ்தகம் கையில் வச்சுக்கப்படாது. நம்ம புஸ்தகத்தோட போய் நின்னா வெளியேற்றிடுவா. காஞ்சிபுரத்தில் ஒரு சுவாமி எழுதியிருந்தார், பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சார் சுவாமின்னு, காஞ்சி சுவாமின்னு எழுதியிருந்தார். ரொம்ப மகாவித்வான். அவர் சொன்னார், கவலைப்படாத, நீ அந்த கோஷ்டியில் போய் சேர்ந்துக்கலான்னார். எப்படி சுவாமி, எனக்கு ஒன்றும் தெரியாதேன்னா அவள் சொல்கிற தோரணிலேயே சொல்லு, எனக்கு ஒன்றும் தெரியாது, அதே டோனில் சொல்லிவிட்டோன்னு ஒத்துப்பான்னார். ஏன்னா நம்ம கும்பலோடு சொல்லிவிட்டா நமக்கு தெரியாது பாருங்க. அந்த எண்ணிக்கையில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துன்னு இருக்கோம். ஊவேன்னு போடுவா. எங்களுக்கெல்லாம் உபன்யாசத்துக்கு முன்னாடி ஊவே ஊவே நிறைய பேர் கேள்வி கேட்பா, எல்லாருக்கும் ஒரே அப்பா தானா, கிருஷ்ணன் சுவாமிக்கும் உமக்கும் ஒரே அப்பா தானா? அப்பா ஒரே அர்த்தம், இனிஷியல் அது அர்த்தம் இல்லை, உபய வேதாந்தம்னு அர்த்தம். ஒரு கண்ணு சம்ஸ்கிருதம், ஒரு கண்ணு திராவிடம். ஒரு கண்ணால சொல்லுவோம் ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அஜாயமானோ பகுதா விஜாயதே. பிறப்பில்லாதவன் பலபடிகளாக பிறக்கிறான். அஜாயமானஹா பகுதா விஜாயதேன்னு சம்ஸ்கிருத பிரபந்தத்தை சொல்லுவோமா, அதே சமயத்தை திராவிட பிரபந்தத்தை சொல்லுவோம். பிறப்பில் பல பிறப்பு பெருமான், இங்க இடத்துல அஜாயமானஹா பிறப்பில். அதே வார்த்தையை தான் ஆழ்வார் தொகுத்திருக்கார். தேசிகன் சொன்னார், வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்னர். வேதத்தையே தமிழ் படுத்திவிட்டார். ஒன்று சம்ஸ்கிருதம், ஒன்று திராவிடம். இதற்கு அது தாழ்ந்தது கிடையாது, அதற்கு இது தாழ்ந்தது கிடையாது. ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்குறோம். உபய அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ரெண்டுன்னு அர்த்தம். தமிழ் சம்ஸ்கிருதம், தமிழ் சம்ஸ்கிருதம், உபய ரெண்டுமே வேதாந்தம். ஒன்று சம்ஸ்கிருத வேதாந்தம், ஒன்று திராவிட வேதாந்தம். உபய வேதாந்தம் உவே, அவ்வளோதான். ஊவேன்னா உபய வேதாந்தம். அண்ணங்கராச்சார் சுவாமி சொல்லுவார், ரெண்டும் தெரியலேன்னு வச்சுக்கோ ஒரு வைஷ்ணவனுக்கு என்ன போட்டுக்கிறதுனா அவனும் ஊவேன்னு போட்டுக்கலாமா, உதவாக்கரை வேலை இல்லாதவன்னு போட்டுக்கலாமா. வந்துடுறதோனோ சுவாரஸ்யத்துக்காக சொல்ல வந்தேன். அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமம்ங்கிறது அத்தனை ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவானுக்கு எத்தனையோ நாமங்கள், அதை தொகுத்து வச்சிருக்கா. இதுதான் 1000 நாமங்கள்னு. சஹஸ்ரநாமம் சொல்லும்போது நமக்கு கவனம் இருக்கிறதில்ல, புஸ்தகத்தை பார்த்துக்கிறோம், சில டைம்ஸ் பார்க்கறது இல்லை. அது அந்த வனமாலிக்கே வராது, பாதியோடு நிற்கும். ஸ்ரீதர் ஸ்ரீசர் ஸ்ரீனிவாச, மறுபடியும் வந்துடுவோம் விஸ்வம் விஷ்ணு, ஐயோ முடியவே மாட்டேங்கிறது. என்ன கவனக்குறைவு ஏற்படுறதில்ல. ஆனால் எப்படி சொன்னாலும், எங்கே சொன்னாலும், எந்த எண்ணத்தில் சொன்னாலும், ஆற பார்த்து சொன்னாலும், ஆற நினைத்து சொன்னாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பலன் கொடுத்தே கொடுக்கும். அப்பாடி, இப்போதான் சுவாமி எங்களுக்கு திருப்தியாச்சு. இப்போ யாரை நினச்சின்னு வேணாலும் சொல்லலாமோனோ, ரொம்ப சுலபமாக போயிட்டுனா அர்த்தம் அதுவல்ல. நமக்கே கவனக்குறைவு ஏற்பட்டாலும் பகவான் நம்மளை நினைச்சதாதான் எடுத்துப்பறான். ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆழ்வார் ஒரு இடத்துல சொன்னார், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மத்தப்பேர். அழகான பாசுரம், முதல் ஆழ்வாரின் பாசுரம். அதற்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமிடுறார். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. என்ன அழகான ஒரு வார்த்தை வருங்க. சின்ன குழந்தை அது பார்க்கறது, சின்ன மண் பொம்மையை பார்க்கறது, அதில் 2 கை வைக்கிறது, 2 கால் வைக்கிறது, இதை தான் என் கடவுள்னு சொல்கிறது. கோவிலில் ஒரு பெரிய வேத விற்பன்னர் பெரிய பெருமாளை அளக்கிறார், அவர் பெருமாள். இந்த சின்ன குழந்தை பார்க்கறது மண்ணு பொம்மை தானா நம்ம நினைப்போம். இல்லையா, பகவான் 2 இடத்துலையும் இருக்கார். அந்த இடத்துல எப்படி இருக்காரோ இதே இடத்துல அப்படி இருக்கார். சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் தெற்காவேரி, வடதிருக்காவேரி, தென்திருக்காவேரின்னு உண்டு. நடுவில் ஸ்ரீரங்கம். மேலே பார்த்தேன்னா கொள்ளிடம்,
கீழே பார்த்தேன்னா அகண்ட காவேரி, அகண்ட காவேரியை தாண்டி ஸ்ரீரங்கத்துக்கு போவோம். ஸ்ரீரங்கத்தில் கொல்லப்புறம் அந்த பக்கம் போனேன்னா கொள்ளிடம்னு இருக்கு. காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினால் அதை கொள்ளுமிடம் கொள்ளிடம். அது பெருக்கெடுத்து ஓடினால் காவேரியிலே ஓட மாட்டேங்கிற, அப்புறம் தானே அங்கே ஓடுறதுக்கு அதெல்லாம் வச்சுக்கிறோம். அதனால் அந்த காலத்திலே கொள்ளிடத்தில் தீர்த்தம் ஓடவே ஓடாதான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். எம்பெருமானார் ராமானுஜர் கோதாகிரஜர் திருப்பாவைஜீயர் உடையவர் ஜெகதாச்சாரியன் நம்பி ராமானுஷன் என்ன ஜெகதாச்சாரியன் தோன்றின நன்னாள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கெங்கயோ மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு நுழைஞ்சுட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையும் போது கொள்ளிடம் வழியா நுழையிறார். கொள்ளிடத்துல பார்த்தேன்னா தீர்த்தமே இருக்காது. எங்கேயோ கொஞ்சோண்டு இத்தினோண்டு தீர்த்தம் ஓடும், பாக்கி எல்லாம் மணல் தான். இன்னைக்கு நீங்க பாலாறு ராணிப்பேட்டை கிட்ட போனேன்னா பாலாறுல குளிப்பா. எங்க பாட்டி சொல்லுவா, நம்ம போய் சோப்பே எடுத்துன்னு போக வேண்டாம், முன்னாடி ஒரு மாமி லக்ஸ் சோப்ல போட்டு குளிப்பா, அதே தீர்த்தம் மிதந்து வந்துடுறதோனோம்பா. ஏன்னா அந்த அளவுல தான் தீர்த்தமே போடுது. அப்படி இருந்துதான் அந்த தீர்த்தம் ஈரம் பொருந்தி அந்த மணலை வச்சு குழந்தைகள்லாம் ஒரு பொம்மை பண்ணித்தான். திருப்பாவாடை உற்சவம்னு பண்ணுவா ஸ்ரீரங்கத்துல. ரொம்ப அற்புதமான உற்சவம். தளிகையே யாரும் ஆத்துல பண்ணவே மாட்டா. கோவிலில் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுள்ளான்னு நினைப்பா. அப்பேற்பட்ட ஒரு உற்சவம். எல்லாரும் திரண்டு சேவை சாதிப்பா. பெருமாள் இருக்க நன்னா குழம்பு சாதம். அது என்ன மூடனை பெய்து முழங்கை வழிவார ஆழ்வார் சொன்னார். சக்கர பொங்கல் சாதாரணமா பண்ணப்படாதான். நெய்யிடை நல்லதோர் ஷோரும் நியதமும் அத்தாணி சேவகமும் ஆழ்வார். அதாவது ஷோருக்கு நடுவில் நெய் தெரியப்படாதான். நெய் அதுக்கு நடுவில் அங்க இங்க ஒரு பருப்பு தெரியணுமா, அவ்வளோதானா. கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும். நெய் பெரிய அண்ணால அங்கே ஒரு பருப்பு, இங்கே ஒரு மிந்திரி, அங்கே ஒரு திராட்சை, அப்படி தெரியணுமா. என் சுவாமி இதை ஷார்ட்டா என்ன ஆகும்னு கேட்டார். இப்போ நான் வந்தேன் பாருங்க, பைபாஸில் தான் வந்தேன். அப்பவும் பைபாஸ் தான் பண்ணிக்கணும். இவ்வளோ எண்ணெயும் ஷார்ட்டா எங்கே பைபாஸ் தான் பண்ணிக்கணும். இது சொல்ல வந்தேன். அற்புதமான அந்த உற்சவம். ராமானுஜர் ஊருக்குள்ளே நுழைஞ்சுட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே. அந்த ஊர் குழந்தைகள்லாம் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கு. என்ன விளையாட்டுன்னா, அந்த ஈரமணலை வச்சு அது ஒரு சின்ன மதில் கட்டித்து, 2வது மதில் கட்டித்து, 3வது கட்டிது, 4, 5, 6, 7 மதில் கட்டிது. 7வது மதிலுக்குள்ள அழகான ஒரு மண்டபம் அந்த மணல்லையே கட்டியிருக்கு. அதுக்குள்ள ஒரு குட்டி பொம்மை ரங்கநாதர் வச்சிருக்கு. வெள்ளை துவஜஸ்தம்பம் வச்சிருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு பண்றது. ஏன்னா ரங்கநாதர் எப்படி இருக்காருன்னா சொன்னார் பராசர பட்டர், சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுதர பணிராட் போகபரியங்க பாகே நித்ரா முத்ரா விராமம் கட்டினி கடத்தட பாஸ்வவின்யஸ்த ஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் சரசிஜ முகுளோத் ரங்கராஜம் பஜேஹம்னர். 7 மதிலுக்கு நடுவுல சேஷபீடத்துக்கு மேலே பிரணவாகார விமானத்தின் கீழே திருமண தூண்களின் நடுவே கடியவாகி புடைவரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களோடு கூடிய பெருமாள் காட்டவே கண்டவாத கமலநல்லாடை உந்தி தேட்டர் உதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாயின் இருக்கக்கூடிய பெருமாள் பச்சைமா மலைப்போல் மேனி பவழவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இருக்கக்கூடிய பெருமாள் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்னமுதினை கண்டகண்கள்னு இருக்கக்கூடிய பெருமாள் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னவிட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயேன் இருக்கக்கூடிய பெருமாள் கூட பிராட்டி உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமகான் இருக்கக்கூடிய பிராட்டி. அப்பேற்பட்ட பெருமாளின் அந்த கோவிலை மணல்ல பண்ணி வச்சிருக்கு இந்த குழந்தை. அதுல ஒரு குழந்தை பண்ண குழந்தை தன்னை ராமானுஜரா நினைச்சுக்கிறது. இன்னைக்கும் கோவில் என்ன வழக்கம்னா ஜியா அப்படின்னு ஜியரை கூப்பிடுவா, அருளப்பாடு அப்படின்பா. உடனே அவர் சரின்னு சொல்லணும். உடனே குழம்பு சாதம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சுடுவா. இதுல ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய கூப்பிடுறது, ஜியா அப்படின்னு கூப்பிடுறது. இது விளையாட்டுக்காக கூப்பிடுறது. அங்க ராமானுஜர் சிஷ்யரோடு நின்று இருக்கார். ஜியான்னு கூட்டவர்னு இவர் திருதண்டத்தோட ஓடி அடியேன் இருக்கேன்னார். அந்த குழந்தை பயந்து போயிடுத்து. ஐயோ இது என்ன நிஜ பொய்யான ராமானுஜர் கூட நிஜம் நின்று கொடுத்து, ஒரிஜினல் நின்று கொடுத்து. கையில கொஞ்சோன்னு அந்த குழந்தை கப்பரையில் தீர்த்தம் வச்சுருக்கு. தீர்த்தம் குடுங்கோ அப்படின்னு ராமானுஜர் கேட்கிறார். அந்த சின்ன குழந்தை இத்தனோடு தீர்த்தத்தை குடிச்சுட்டார். சிஷ்யர்கள்லாம் பார்த்தா, ஐயோ உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காயா, உள்ள அங்கே பெரிய கோவிலில் எல்லா பட்டர்கள்லாம் காத்துன்னு இருக்கா உமக்காக, நீர் மாட்டுக்கு இந்த குழந்தைகிட்ட விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீர். அல்லங்கானும் அந்த மணல் வீட்டுக்குள்ளே என் ரங்கநாதனை நான் இந்த கண்களால் கண்டேன். அந்த குழந்தை கொடுத்த தீர்த்தமானது அவரின் ஸ்ரீபாத தீர்த்தம் நான் கண்டேன். ஆதலால் கோவிலுக்குள்ளே நாம் செல்லுவோம் அல்லோம்,
இப்போதே அருளப்பாடு ஆய்விட்டது, குழம்பு சாதம் தடிகை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டார். இதுதான் இந்த கோவில்னு விட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன், நம்ம ஆச்சாரியாள்லாம் எந்த உருவத்தில் பார்த்தாலும், எந்த உருவத்தில் பகவான் இருந்தாலும் அந்த உருவத்தில் பகவானை பாப்பா. அதுதான். அதனால சஹஸ்ரநாமம்னு பார்த்தா எத்தனையோ நாமங்கள், ஒவ்வொரு நாமத்துக்கு ஒரு அர்த்தம் இருந்தாலும் ஒரு நாமத்தை சொன்னா கூட போரும், அற்புதமான பலன் கிடைக்கும். ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்கோ. அடிக்கடி சொல்றதுனால ஒரு வஸ்துவுக்கு மதிப்பு குறைஞ்சு போயிடுங்கிறது தான் உலகத்தில் வழக்கு. நீங்களே ஆங்கிலத்தில் கேள்விப்பட்டிருப்பேன், நியூ ப்ரூம்ஸ் ஸ்வீப் வெல் அப்படின்பா. புது தொடர்பாக என்ன இருக்கும். அப்புறம் பழக பழக கல்யாணம் ஆனோன்னு அடியனுக்கெலாம் தோணும், ஐயோ என்ன ஒரு பத்னி, இப்போ திவ்யராஜ மகிஷியும் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமகான்னு இருக்கக்கூடிய ததிங்கித பராதீனகான், அதே அவளுக்கும் தோணும். ஆஹா பர்த்தா சர்வலோகஸ்ய சர்வலோக மகேஸ்வரகான்னு அவளுக்கும் தோணும். 2 மாதம் ஆகும், ஐயையே இது தேவையில்லை வேண்டான்னு தோணும். எதுக்கு சொல்ல வந்து, பழக 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 ஒரு வஸ்துவின் பெருமையும் மகாத்மியமும் குறையும். ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல 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 அதன் மகாத்மியம் ஏறும், பெருகும். அதுதான் அதற்குண்டான ஒரு விசேஷ ஒரு அமைப்பு. சொன்னேன், எந்த ஒரு நாமத்தை சொன்னாலும் அதற்கு அழகே அழகுதான். மேல ஒரு விஷயம் சொன்னேன், எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் நம்ம சனாதன தர்மத்தில் எண்ணிக்கைக்கு அதிக முக்கியத்துவம்னு. நன்னா பாருங்க, சஹஸ்ரநாமம் 1000 நாமம் சொல்லப்பட்டது துவாபர யுகத்தில், சொன்னது பீஷ்மாச்சாரியர், கேட்டது யுதிஷ்டிரன். யார் இதை கேட்டு இருந்தானா? கிருஷ்ணர். துவாபர யுகம் கிருஷ்ணர், 1000 நாமம் யுதிஷ்டிரன், பீஷ்மர். இவ்வளவு நடந்திருக்கா? யுதிஷ்டரன் 1000 நாமத்தை கேட்டுவிட்டு கேட்டான், ஐய போயா நீ எங்கேயோ பூதஹாங்கிற, பவ்யஹாங்கிற, பவத்துங்கிற, நாட்டஹாங்கிற, இது புண்டரீகாட்சன்கிற, அரவிந்தாட்சன்கிற, இது விஸ்வக்சேனன்கிற, ஜனார்தனன்கிற, யாரையா இவாள்லாம்? பீஷ்மர் நினைச்சார், முட்டாள், உன் பக்கத்தில் ஒன்று நின்றுட்டு இருக்கு பாரு, இது எங்க கிச்சுக்குட்டி, அதுதாண்டா அந்த 1000 நாமத்துக்கும் பலன். தேவகி நந்தன சிரஷ்டாஹா க்ஷிதீஷா பாபநாசனஹா. அந்த 1000 நாமத்தின் பொருளை எங்கேயும் தேடின்னு போகாத. தேவகியின் ஒரு பிள்ளை, யசோதையின் இளம் சிங்கம், வெண்ணைக்காடும் கண்ணன், திருட்டு பயல், பொய் சொல்லக்கூடியவன், மாலாய் பிறந்த நம்பி, மாலே செய்யும் மணாளன், அவன்தாண்டா தேவகி நந்தன சிரஷ்டாஹா. ஐயோ இவனா, இதுவா? இதுவேதான், இதுவேதான் சொல்லிவிட்டார். இதே கேள்விய கைலாய பர்வதத்தில் அம்பாள் லலிதா பரமேஸ்வரி பார்வதி கேட்கிறா சிவபெருமான் கிட்ட. சிவபெருமானே, எமக்கு ஒரு கேள்வி, உமக்குமா கேளு. பார்வத்யௌவாச்ச கேன உபாயேன லகுனா. லகுனா என்ன? சின்னதுன்னு அர்த்தம். குருனா பெருசு. குருனா ஒரு அர்த்தம் ஆச்சாரியன், இன்னொரு அர்த்தம் பெருசுன்னு அர்த்தம். குரு பெருசு, லகு சின்னது. கேன உபாயேன லகுனா, லகுவா சின்னதா இருக்கக்கூடிய ஒரு உபாயத்தை சொல்லு. சின்ன உபாயம், அதாவது இந்த 1000 நாமத்தை சொல்லி 25 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி புஸ்தகத்தை பிடிச்சி அதெல்லாம் வேண்டாம், சுலபமா சொல்லு. ஷார்ட்கட் தானே தேவை. ஒரு காலத்துல எங்க பாட்டியே சொல்லுவா, அந்த பட்சணம்னா பட்சணம் தாண்டா, அதை நன்னா அரிசி மாவை வறுத்து அதை ஜலிச்சு அதில் நன்னா, அதுவும் இந்த உங்களுக்குலாம் தெரியும், இந்த வெள்ளைப்பாகு எடுக்கும் போதே முதல்ல கொஞ்சம் மணல்லாம் கீழே தங்கும்னு அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுருவா. அது கொஞ்சம் தங்கின உடனே அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கும். ஃபில்டர் பண்ணுவா. ஏன்னா பொதுவாக வெள்ளத்தை கரைக்கும் போது கொஞ்சம் மணல் ஆற்படும். ஆப்பிட்ட உடனே அதை நல்லா கொதிக்க விடுவா. அதுலேயே பாகு பதம்னு ஒன்று பார்ப்பா. அது கொஞ்சோண்டு தீர்த்தத்தில் இட்டுட்டு 1 திரி வந்துதா 2 திரி வந்துதான்னு பார்ப்பா. அந்த மாதிரி அதை போட்டு அந்த அரிசி மாவோடு கலந்து ஒரு நாள் ஊற வச்சு அப்புறம் உருண்டையாக்கி நெய்யிலையோ எண்ணெயிலையோ பொரிச்சு எடுத்தா வெள்ளைச்சீடைன்னு ஒன்று கிடைக்கும். அது பொதுவாக எந்த கிரகத்துலையும் ஒழுங்காகவே வராது, உடஞ்சி பொடி பொடியாக வரும். இல்லாதட்டா அதை உடைக்கிறதுக்கு இன்னொரு வெள்ளைச்சீடை தேவைங்கிற மாதிரி தான் வரும். ஒன்று ஹார்டாக வந்துடும், இல்லாட்டா பொடி பொடியாக பிரளய காலத்தில் எப்படி பகவான் அண்டகட்டாகத்தை ஆக்குவாரோ அந்த மாதிரி வந்துடும். பொதுவாக வரவே வராது. எதுக்கு சொல்ல வந்த பதம் பார்க்குறோம். அந்த மாதிரி எதுக்குமே ஷார்ட்கட் தேவை. எங்கள் பாட்டிலாம் அந்த காலத்தில் ஏதாவது பட்சணம்னா 2 நாள் பண்ணால் அது ரொம்ப வசதியான பட்சணம்னு அர்த்தம். 2 நாள் பண்ணுறான். முதல் நாள் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கருடருக்கு அமிர்த கலசம்னு ஒன்று பண்ணுவாள். குழக்கட்டை மாதிரி தான் இருக்கும். அதில் பைத்தமாவை அரைச்சி அதை உடச்சி அதை இடித்து இதை அரைச்சி அதை வறுத்து அதை குழப்பி இதை பண்ணி அது 2 நாள் ப்ராசஸ். அப்படிலாம் பண்ணிட்டா அந்த காலத்தில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 2 நாள் பட்சணம் பண்ணியிருக்காம்பா. இப்பெல்லாம் பண்ணால் அசட்டுத்தனம்பா. ஏன் பண்ணுறீர், வாங்கி விடலாமே,
சொல்கிறோமோனோ எதுவுமே. அதுவும் கிருஷ்ணர் அன்னைக்கு இருந்தார், இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு ஒன்று வந்துடுத்து, அவர் பேர்லேயே வந்திருக்கு நாம சங்கீர்த்தனம் கொடுத்துடுறது. அது வேண்டாம் சுவாமி. இப்போல்லாம் எதுவுமே 2 minutes தான் தேவை. அதனால தான் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், மேகியா நூடுல்ஸ் 2 minutes, 2 நிமிஷத்தில் சுவாமி சந்தியாவந்தனம் பண்ணுறதை விட இன்னும் சுலபம்னுட்டான். அதனால சொல்கிறானோ அந்த மாதிரி எல்லாம் சுலபமாக தான் தேவை. பார்வதி தேவி அன்றைக்கே கேட்டா, கேன உபாயேன லகுனா, ஷார்ட்கட் ஏதாவது சொல்லு. சிவபெருமான் கேட்டார், எதற்கு ஷார்ட்கட்? விஷ்ணோர் நாம சஹஸ்ரம், 1000 நாமத்துக்கு ஷார்ட்கட் சொல்லு. ஏன் அப்படின்னு கேட்டார் சிவபெருமான். அவர் ரொம்ப சாமர்த்தியசாலி. ஏன்னு கேளு, பட்சதேர் பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியகம் பபு. சில பேர் பண்டிதாளா இருக்கா, அவளுக்கு சொல்ல தெரியும். சில பேருக்கு வைதுஷ்ய பூர்த்தி கிடையாதே, அந்த பாஷா ஞானம் கிடையாதே, அதனால அவளுக்காக சொல்லுன்னார். உடனே சொன்னார். அவ கேட்டது என்ன? கேன உபாயேன லகுணா. அவர் பதில் சொன்னார் ரகுணா. ரகுதாண்டா ஆன்சர். ஏன்னா ஸ்ரீராம ராம ராம இதி, ரமே ராமே மனோரமே. ரமேனா தாமரை முகத்தோடு கூடியவளேன்னு அர்த்தம். ரமே ராமே மனோரமே, என் முகத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பார்வதியே, 3 தடவை ராமநாமத்தை சொன்னால் 1000 நாமத்துக்கும் சமானம். அதுதான் சுவாமி எங்களுக்கு தேவை. 1000 நாமம் சொல்றதுக்கு எத்தனை நாழியாருது. அதுவும் சில நாமங்கள்லாம் நம்ம வாயை போட்டு மென்னு 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 போடுறது, அதெல்லாம் வேண்டாம். சுலபமாக சொல்லும்னா 3 வார்த்தை சொல்லிவிட்டார். ஸ்ரீராம ராம ராம இத்தின்னுட்டார். இதுல எண்ணிக்கை அடங்கியிருக்கு. க க க க ந ச ச ஜ ஜ ஞ த ட ட த ந த த த த ந சொல்றோமோனோ. சம்ஸ்கிருதத்துல வடமொழியில அக்ஷரங்கள்லாம் சுத்தமா அமையணும். க க க க சொல்லக்கூடாது. க க க க ங ச ச ஜ ஜ ஞ ங ஞ ண ந, அந்த அக்ஷரங்கள்லாம் சுத்தமா அமையணும். பாடும்போது கூட கர்நாடக சங்கீதத்துல ஒழுங்கா பாடணும். சில பேர் பாடுவா கஞ்சதளயதாக்ஷி காமாக்ஷி கமல மனோஹரி, அந்த இடத்துல வரும். குஞ்சரகமனே மணிமண்டித மஞ்சுள சரணே மாமவ சிவ பஞ்சர சுகி பங்கஜ முகி குரு குஹரஞ்சனி துரித பஞ்சனி நிரஞ்சனி கஞ்சதள, அந்த இடத்துல மாமவ சிவ, சிவனுடைய பஞ்சர சுகின்னு சொல்லணும். சுகின்னு சொல்லப்படாது. சுகம்னா சந்தோஷம், சுகனா சம்ஸ்கிருதத்துல கிளின்னு அர்த்தம். ச ஷ, அதனால கூட்டில் இருக்கக்கூடிய கிளியேன்னு சொல்றார் தீட்சிதர். மாமவ சிவ பஞ்சர சுகி பங்கஜ முகி குரு குஹரஞ்சனி, அந்த இடத்த வார்த்தை. ஏன் வடமொழியில் மட்டுமா? தமிழ் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், மயர்வரும் மதிநலம் உடையவன் எவனவன், துயரது சுடரடி தொழுது எழு என் மனனே. அந்த அக்ஷரங்கள்லாம் ழ, தமிழுக்கே அழகு சேர்ப்பது ழ. தமிழ் சொல்லக்கூடாது, கொலம்பு சொல்லக்கூடாது, குழம்பு. தமிழ் வாழைப்பழம், அந்த மொழிக்கு சேர்க்கக்கூடிய அழகு சேர்க்கக்கூடிய சொற்கள் ஒழுங்கா சொல்ல வேண்டாவோ. ஆனவருக்கும் முயற்சிப்போம். தப்பா சொல்றதுனால தப்பு கிடையாது, முயற்சி. எதுவுமே நமக்கு சரியா வர வரைக்கும் முயற்சிக்கலாம். அதனால சொன்னா எல்லாம் எல்லாம் போட்டா எது சொல்லும்? சுலபமா சொன்னா ராம சம்ஸ்கிருதத்துல எத்தனாவது அக்ஷரம்? 2. ராமல ர இருக்கணும், 2 போட்டுக்கோங்க. ப ப ப ப ம ம 5வது அக்ஷரம். ம கீழே 5 போட்டுக்கோங்க. 2 5, 2 × 5 10. ராமனா 10. ஸ்ரீராம ராம ராம இதி 3 வாட்டி சொல்லியிருக்கார். 10 × 10 × 10 1000. 1000 நாமத்துக்கும் சமானம் இந்த ராமநாமம். சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, அதற்கு ஈக்குவலண்ட். அதனால சஹஸ்ரநாமமே சிறந்தது, வேதம் சிறந்தது, வேதத்தை விட சிறந்தது வேதாந்தம், வேதாந்தத்தை விட சிறந்தது மகாபாரதம், மகாபாரதத்தில் 5 ரத்னங்கள்ல சிறந்தது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சிறந்தது ராமநாமம். அந்த ராமநாமத்தை 3 வாட்டி சொன்னா சஹஸ்ரநாம பலன். சஹஸ்ரநாம பலன்னா மகாபாரதம் படிச்ச பலன், மகாபாரதம் படிச்ச பலன்னா வேதத்தையும் வேதாந்தத்தையும் கற்ற பலன். அதனால ஒரு வார்த்தை ராமநாமத்துல என்ன ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கு பாருங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? எந்த ஒரு பேரை சொன்னாலும் பகவான் ஏத்துப்பார். விஸ்வம், விஷ்ணு, இந்த மாதிரி நாமங்கள் இருக்கா. ஆண்டாள் ஒரு பேரை கொடுத்தா. ஆண்டாள் என்ன பேர் கொடுத்தா தெரியுமோ? 1001வது நாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 நாமம் கேட்டிருக்கோம். ஆண்டாள் கொடுத்த ஒரு நாமம்
பெண்களின் வருத்தம் அறியாத பெருமான். அதுதான் அவர் கொடுத்த நாமம். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாளே நமோ நமகான்னு அர்ச்சனை பண்ணணுமா. பகவான் அதை ஏற்றுப்பார். நீ என்ன பேர் கொடுக்குறேன் நான் ஏற்றுக்கிறேன். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாள் தானே, அப்படியே ஏற்றுனுட்டார். எதுக்கு சொல்ல வந்து எந்த பேர் கொடுத்துட்டாலும் ஏற்றுப்பார். சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாட்டி நஞ்சியர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அந்த நஞ்சியர் அவருடைய விக்கிரகத்தில், விக்கிரகம்னா ஒரு பெருமாளின் ஆராதனை பொம்மை, அதை தன்னுடைய ஆராதனத்தில் பெருமாளுடைய விக்கிரகம் ஒரு சின்ன கிருஷ்ணர் கையை தூக்கின்னு இருப்பார், ஒரு கையை கீழே இறக்கின்னு இருப்பார், கையில் வெண்ணெய் கீழே இது, ஒரு காலை தூக்கி ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரஹ ஸ்வாதுஹையங்க வீணம் திருஷ்டுவா தாம கிரகண சட்டுலா மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷது பிரச்சலித பதா நாபகச்சன்ன திஷ்டன் மித்யாகோபா சபதி நயனே மீலையன் விஸ்வகோப்தான்னு ஒரு கையை தூக்கிண்டு ஒரு கையை நீட்டின்னு இருப்பார். அழகா இருப்பார். மனசால நினைச்சாராம், குழந்தை சுட்டி கிருஷ்ணா உனக்கு என்ன பேர் கொடுக்கறதுன்னு. வெண்ணெய் காடும் கிருஷ்ணன் அப்படின்னு பேரை கொடுத்துட்டார். மனசால கொடுத்துட்டார். அவ்வளவுதான். அடுத்த நாள் காத்தால 5:45 யாரோ வந்து கதவை தட்டுறா. இவர் வீட்டு கதவை யாரும் திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டு மாமா. ஓய் மாமா, உனக்கு டைம் இல்லையா வரதுக்கு? காலங்காத்தால் 5:45 எது சுவாமி கதை தட்டு? இந்தாங்கோ கொஞ்சோண்டு பாரிஜாத புஷ்பம் வச்சுக்கோங்கோ, கொஞ்சோண்டு நாகப்பழம் வச்சுக்கோங்கோ. யோ, நாகப்பழம்லாம் காலங்காலத்தால் 5:45 கொடுக்குற டைம் ஆயா? ஒய் ஆர் யூ கிவிங் இட் டு மீ நவ் கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை என் கனவுல ஒரு கிருஷ்ணர் வந்து பதில் சொன்னார், எனக்கு நாகப்பழம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நாகப்பழம் கொடுக்குறியான்னு. நான் கேட்டேன், உனக்கு எங்கே கொண்டு கொடுக்கறது கிருஷ்ணான்னு. உங்கள் ஆத்துக்கு பக்கத்தில் நஞ்சியர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் விக்கிரக ஆராதனத்தில் வெண்ணெய்க்காடும் கிருஷ்ணனா நான் இருக்கேன், அவர்கிட்ட போய் கொண்டு கொடு. அதனால வெண்ணெய்க்காடும் கிருஷ்ணன் உங்கள் ஆற்றுல இருக்காராமே, அவர் கையில் இந்த நாகப்பழம் கொடுங்கன்னார். நஞ்சியர் அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டாராம். நம்ம சாதாரணமாக மனசால ஒரு சுட்டி பேராக கொடுத்ததை அவன் எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா பாவிச்சிருக்கான். வெண்ணெய்க்காடும் கிருஷ்ணன்னு நம்ம மனசால கொடுத்த அந்த விஷயத்தை அவன் எப்படி ஏத்துன்னு இருக்காங்கிற விஷயத்துல மயங்கி போனாராம் நஞ்சியர். எதுக்கு சொல்ல வந்த, நம்ம என்ன பேர் கொடுத்துட்டாலும் பகவான் ஏத்துப்பார். நிறைய பேர் கேட்பா, அது இப்படித்தான் சொல்லணுமா, எப்படி சொன்னா அவர் ஏத்துப்பார். இந்த குதர்க்கவாதிகள்லாம் நிறைய பேர் உண்டோனோ, இப்படி சொல்லுன்னா சாஸ்திரம் பெரியவாள்லாம் இப்படி சொல்லுன்னு சொன்னா ஆனவருக்கு நம்ம சொல்லணுமே ஒழிய கேள்வி கேட்கறது. அடியேனும் ஒரு பிலானியில் போய் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன், பொரியெல்லாம் படிச்சிருக்கோம், கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறோம். சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடையாது, ஒத்துப்போமே. வாழ்க்கையில் ஒருத்தர் நல்லவராக இருக்கார், நல்ல கைங்கரியம் பண்றார், பிள்ளை இறந்து விடுகிறான், என்ன பதில்? அது வந்து அது தள்ள எழுத்து, ஏதாவது ஒன்றா தள்ள எழுத்துல போட வேண்டியது தானே. சில கேள்விகளுக்கு பதில் இல்லை, நம்ம கையில இல்லை. புரிஞ்சுப்போம். 5 புலன்கள் இருக்கு. கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நன்னா முகந்து பார்க்கும், நாக்கு நன்னா ருச்சிக்கும், எல்லாம் இருக்கு. கண்ணு பார்க்கும், உங்களை பார்க்க முடியறது. ஒரு 10 ரோ தள்ளி இருக்கிற அந்த சுவாமியை பார்க்க முடியறது. 15 ரோக்கு அப்புறம் யாரோ இருக்கான்னு தெரியுது, சரியா தெரியல. இந்த பில்டிங்க்கு வெளில யார் இருக்கான்னு தெரியல, தெரியறது கொஞ்சம் தெரியறது, இன்னும் கொஞ்சம் தெரியறது, வெளியில ஒன்றும் தெரியல. கண்ணுக்கு லிமிட்டேஷன் உண்டு. காது இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கேள், நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இது 10 மீட்டர் தள்ளி போனேன்னா கேட்க முடியாது, அதுக்கும் மேலே போனால் துளி கூட கேட்க முடியாது. காதுக்கு லிமிட்டேஷன், கண்ணுக்கு லிமிட்டேஷன். நம்ம 5 புலன்களும் லிமிட்டேஷனில் தான் இருக்கு. லிமிட்டடாக இருக்கக்கூடிய இந்த 5 புலன்களை வச்சு அடங்காத பகவானை நம்மளால தரிசிக்கவே முடியாது. ஆதலால் ஒரு கிரந்தத்தை கொண்டு தான் நாம் சேவிக்க முடியும். கிரந்தம் சொல்லும், இப்படி சொல்லு, இப்படி சொல்லாத, கேட்க வேண்டியது தான் நம்ம கர்த்தவியம். அது என்ன அப்படி சொல்றது, கேட்கறது நாம்னு இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் வந்து விட்டால், அந்த அரகன்ஸ், அந்த அகங்காரம் வந்து விட்டா உருப்படுறதுக்கு வழி இல்லை. இது பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதனால சொல்றேன், அடியேன் மாதிரி சின்னவா யாராவது இங்க இருந்தா சொல்லி பாருங்க சஹஸ்ரநாமம். எவ்வளோ முடியறதோ சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி பாருங்க. நிறைய பேர் சொல்லுவா, அது சுவாமி தப்பா இருந்தா நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது வந்து சொன்னா ஒழுங்கா சொல்லணும்னு. அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எப்படி வேணாலும் ஒரு விஷயத்த சொல்லலாம். பகவானின் நாமாவை சொன்னா அதுவே போரும். ஆழ்வார் ஒரு இடத்துல சொன்னார், பாவமே செய்து பாவியானேன். கேள்விப்பட்டிருக்கா? திருமங்கை ஆழ்வார் பாசுரம், பாவமே செய்து பாவியானேன். இது என்ன சுவாமி, ரொம்ப ரிடண்டன்ட் சென்டென்ஸா இருக்கு, வேஸ்டா இருக்கு இந்த சென்டென்ஸ். பாவமே செய்து பாவியானேன். பாவம் செய்தா புண்ணியவான் ஆக முடியுமா? பாவம் செய்தால் பாவிதான் ஆக முடியும். அர்த்தம் அப்படி இல்லையா. பாவம்னு ஒரு பாவம் என்னன்னா,
பெரியவாச்சான் பிள்ளை அந்த இடத்துல சொல்றார், மாடு ஓடின்னு இருக்கு, அடிக்க போறேன். மாடு ஓடுறது, நான் ஓடுறேன். அடிக்க வேண்டியது பாவம் தானே, மாட்டை அடித்தால் பாவம் தான். ஆனால் நம்ம ஊர் மாடு எதுக்குமே கேட்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் ஹார்ன் அடிச்சா கூட கேட்க மாட்டேங்குது. அதை போய் சற்று நகர்ந்த அருளாய் அந்த நந்தனாருக்கு கேட்டா மாதிரி தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அது மாடு பின்னாடியே ஓடுறோம். மாடை அடிப்பது பாவம். பாவமே செய்து பாவியானேன்னர் ஆழ்வார். அர்த்தம் அது இல்லையா? பாவமே செய்து புண்ணியவானும் ஆக முடியுமா? மாடை அடிக்க போகிறோம், மாடு ஓடுறது, அப்படி பெருமாள் கோவிலை சுற்றி ஓடுறது, நாமும் அது பின்னாடியே சுற்றி ஓடுறோம். பகவானுடைய கணக்கு எடுத்துக்கிறான், நம்ம கோவிலை இவன் சுத்தினான். சுத்தனம்ங்கிற எண்ணத்தோட நம்ம போல எதேச்சியா சுத்துறோம். பிரதட்சணமாக நம்ம போகும்போது, பிரதட்சிணம்னு எதுக்கு பேர்? அதுக்கு வடமொழியில் ரைட் ஹேண்ட் சைடுக்கு தக்ஷிணம்னு பேர், லெஃப்ட்டுக்கு வாமம்னு பேர், ரைட்டுக்கு தக்ஷிணம். நீங்கள் கோவிலை சுற்றி வரும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் தான் கர்ப்ப கிரகத்தை நோக்கி இருக்கும். அதனால் அதற்கு பிரதட்சிணம் அப்படின்னு பேர். பிரதட்சிணமாக அந்த மாடை சுற்றிட்டு வர பெருமாள் எடுத்துப்பார், நீ பாவம்தான் பண்ணுற, ஆனால் அந்த பாவ காரியத்துக்குள்ளேயே ஒரு புண்ணிய காரியமும் பண்ணுற. பாவமே செய்து புண்ணியவானானேன். ஆனால் ஆழ்வார் அப்படி சொல்லலை, பாவமே செய்து பாவியானேன்னர். என்னன்னா ஒருத்தன் பார்த்தானா, ஒருவேளை நம்ம இந்த மாடை துரத்துற ஷாக்கில் கோவிலை சுற்றி நல்லது பண்ணிவிட்டா பண்ணப்படாது, அதனால அப்பிரதட்சணமாக ஓடினானா. அதனால பாவமே செய்து பாவியானேன்னர் ஆழ்வார். அதனால எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பகவான் தனக்கென்னதான் ஏற்றுக்கொள்வார். சத்தியான ஒரு விஷயம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல்ல தியானம் சொல்கிறோம், அப்புறம் சாந்தாகாரம் சொல்கிறோம், அப்புறம் ஹரிஹி சொல்கிறோமோனோ, அதுக்கு அடுத்தது ஓம்காரம் சொல்லுவோம். ஹரிஹி ஓம்காரம் சொல்கிறோமோனோ, பெண்கள் ஓம்காரம் சொல்லக்கூடாது. இதுக்காக சுவாமி ஒருத்தனை இவ்வளவு சொல்லப்படாதுங்கிறதுக்காக ஒன்று கூட்டம்னு கேட்டால், சொல்ல வேண்டியது என் கடமை ஒன்றும். நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, நான் தப்பு சொல்லலை, இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஓம்காரத்தை பெண்கள் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன்னு கேள்வி வருமா? இருக்கா அந்த டவுட் எல்லாருக்கும்? ஏன் கேட்டுருங்க. இப்போ ஏன் பதில் சொல்கிறேன். வேதம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு பாருங்க, தமிழ் வடமொழியில் சம்ஸ்கிருத வேதம். வேதத்தை பெண்கள் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் வேதம் ஒரு வைப்ரேஷன், சப்த சாஸ்திரம்னு பேர். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தாம் மாவ அஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம். நான் சொல்கிறத பாருங்க, அது அப்படியே இப்போலாம் நம்ம ஹிருதயத்தை காமிச்சா அவன் இசிஜின் மேலேயும் கீழையும் போட்டு தரான் பாருங்க, அந்த மாதிரி இதுக்கு போடுங்க. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் கீழ ஹிரண்மயீம் மேல. இப்போ அந்த வேவ் ஃபார்மேட்ல வருதா? சொல்லும்போது, வேதத்தை சொல்லும்போது சாஸ்திரம் சொல்றது உரஸ்தம் கண்டகம் வாக்கியம். வயிற்றுல வைப்ரேஷன் தெரியணுமா? இந்த இடத்துல நான் சொல்லும்போது வைப்ரேட் ஆகும். அது அடியனுக்கு தொந்தி இருக்கிறதுனால தெரியல, ஆடும். அந்த வயரெல்லாம் ஆழணும். அது 3 மடிப்போடு இருந்து ஃப்ளாட், இப்போலாம் அந்த 6 பேக் 7 பேக்லாம் சொல்கிறா பாருங்க, அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்து ஆடணும். அப்படி ஆடினால்தான் வேதம். இங்கேன்னு சொல்லப்படாது ஹிரண்யவர்ணாம் ஹிரண்யவர்ணாம், இங்கே சொல்லணும். பெண்கள் சொன்னால் அவ யூட்டரஸ்க்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா யூட்ரஸ் இஸ் அ வெரி வெரி டெலிகேட். அதில் ஃபாலோப்பியன் டியூப்னு இருக்குது. உங்கள் ஊரில் ஜிப்மரே இருக்கு, பெரிய இது மெடிசன், அவளை போய் கேளுங்க. ஃபாலோப்பியன் டியூப்னு இருக்குது, ரொம்ப தின், ரொம்ப டெலிகேட். அதனால் அவ்வளோ அழுத்தத்தோடு சொன்னால் அவள் உடம்புக்கு ஆகாதுன்னு பெரியவாள்லாம் என்ன பண்ணிட்டா, வேதம் சொல்லாதீங்கோ. இப்போ ஒரு கேள்வி வந்தது, வேதம் சொல்லலைன்னா எங்களுக்கு புண்ணியம் வராதேன்னு. கவலைப்படாதீங்கோ, உங்கள் ஆற்றுல யார் வேதம் சொல்கிறாரோ அவள் பண்ணுற பாதி புண்ணியம் உங்களுக்கு வந்துடும். புரியுறதா? நீங்கள் பண்ணுற பாதி பாவம் அவளுக்கு போயிடும். எவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஈக்குவேஷன். 100:100 விளையாட ஆரம்பித்தோம். ஆண்கள் பெண்கள் சாஸ்திரம் சொல்லி எடுத்தோம். ஆண்கள் செய்த புண்ணியத்தில் பாதி பெண்களுக்கு வந்துடும். இப்போ பெண்கள் 150 ஆயிட்டா, பெண்கள் செய்த பாவம் ஆண்களுக்கு வந்துடும். இப்போ ஆண்கள் 50 ஆயிட்டா. இப்போ 100:100 ஆரம்பிச்சது, இப்போ 150:50 நிற்கிறது. இப்போலே நீங்களே பார்த்துக்கோங்க, வேதம் வந்து பெண்களுக்கு சாதகமாக ஆண்களுக்கு சாதகமாக, சாதகம் ஆண்களுக்கே கிடையாது. வேதம் சொல்லாதேன்னு சொல்லி எடுத்து ரொம்ப சுலபம். அந்த வேதத்தின் சாரம் தான் ஓம்காரம். ஓமுங்கிற அந்த அக்ஷரமே வேதத்தின் சாரம். வேதமே பெண்கள் சொல்லக்கூடாதுன்னா வேத சாரத்தையும் சொல்லக்கூடாது.
அப்படின்னா இப்போ நாங்கள் சஹஸ்ரநாமம் எப்படி சொல்கிறது? ஏன்னா அந்த சாந்தாக்காரம்லாம் ஆனோம்னா சஹஸ்ரநாமத்துக்கு முன்னாடி ஹரிஹி வருதோன்னோ, அந்த இடத்துல பெண்கள் ஓம்காரம் சொல்கிறதுக்கு பதிலாக அம் அப்படின்னு சொல்லணும். புரியுறதா? ஓம்காரத்துக்கு பதிலாக ஹரிஹி அம். அம்முன்னு சொன்னால் அது வேத அக்ஷரம் கிடையாது, சம்ஸ்கிருத அக்ஷரம். அதனால் அது உடம்புக்கு பாதிப்பு செய்யாது. அப்புறம் நீங்கள் மாட்டுக்கு விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோலே வனமாலி வரைக்கும் சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை. அதில் சில பேர் நான் அப்படிலாம் மாற்றிக்க மாட்டேன். சரி மாற்றிக்காத, சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லியாச்சு. அதனால் சஹஸ்ரநாமம் இப்படி சொல்கிறோம். அதனால் சஹஸ்ரநாமம் சிறந்தது, ஒவ்வொரு நாமமும் சிறந்தது. ஒரு வாட்டி காஞ்சி மகாபிரியவா எழுதியிருந்தார். பரமாச்சாரியால் ஜெகத் பிரசித்தி சுவாமி காஞ்சிபுரத்தில் சந்திரசேகர சரஸ்வதி எழுதியிருந்தார். சுவாமிக்கு அப்படி ஒரு ஜுரம், கொதிக்கிறது, தக தகதகன்னு கொதிக்கிறது. அவர் உன்னித்து சாப்பிட நடந்து போவார், ஒன்றும் சாப்பிட மாட்டார், அப்படியே மெல்லிசா இருப்பார். நம்மளாம் இப்போ ரூபா கொடுத்து எடையெல்லாம் குறைக்கிறோம், அவர் நடந்தே குறைச்சார். அப்பேற்பட்ட ஒரு சித்தி பெற்ற ஒரு மகான், மகாபெரியவா. அவளுக்கு ஜுரம், ராயப்பேட்டால வந்திருந்தார். அங்கே சொன்னார், என்னுடைய சிஷ்யர்கள் ஒரு 100 பேரை கூட்டுன்னு வா, மயிலாப்பூருக்கு போ, வைஷ்ணவாலெல்லாம் கூட்டுன்னு வான்னார். எல்லா வைஷ்ணவாலும் வந்தா. உட்காருங்கன்னார். சஹஸ்ரநாமம் சொல்லுங்கன்னார். 3 வாட்டி சொல்லுங்கன்னார். சொல்லியாச்சு. 3வது சொல்லி முடிக்கச்ச 104 இருந்தது, 98.4க்கு வந்துடுச்சு. அதையெல்லாம் பிரத்யட்சமாக பார்த்தவா. நீங்கள் டாக்டர்ஸே போய் கேளுங்க. அவருக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணவா ஒருத்தர் இருக்கார். கையில் தன் கண்ணை வச்சுட்டு ஒரு கையில் ஆப்ரேஷன் பண்ண. அவருக்கு பண்ண உடனே குளிச்சார். ஏன்னா சந்நியாச தர்மம்னு பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணோம்னா குளிக்கப்படாது. குளிச்சார். சித்தி இருந்தால் தான் வரும். நம்மளாம் போய் அவர் குளிச்சாருங்கிறத நம்மளாம் போய் குளிச்சு விடக்கூடாது, நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடும், அவ்வளோதான். அவருக்கு அது வராது. எதுக்கு சொல்ல வந்த, சஹஸ்ரநாமம் சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு பலன், எந்த ஒரு வியாதியும் தீரும். சஹஸ்ரநாமத்தை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்கோ. பெரியவாள்லாம் அந்த சஹஸ்ரநாமத்தில் மகாபாரத சாரத்வா ரிஷிபிப்பரி காரதா கீதாச்சாரிய கஷ்டனஹா கீதா தைக்கார்த்த கஷ்டனஹான்னு 6 விசேஷ குணங்களை பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணம்ங்கிற கமெண்ட்ரியில் எடுக்கிறார். ஆண்டாள் சொல்றா, நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா, ஒரு நாமமா 2 நாமமா 1000 நாமம் உனக்கு இருக்கேங்கிறா. இது மகாபாரத யுத்தம் ஆயிடுது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு யுத்தம் நடந்தது. 18 நாள் யுத்தம் ஆயிடுது. பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஒரு அம்பும் அப்படியே உடம்ப கிழிச்சுண்டு அந்த ரத்தமெல்லாம் கீழே போய் இந்த டயாலிசிஸ்னு பண்ணுறா பாருங்க. அவன் அது சொன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக, துரியோதனன் போட்ட உப்பை சாப்பிட்டா இருப்பாருங்கோ, பிளட்டு கொஞ்சம் கலங்கி போயிட்டான். பெருமாள் டயாலிசிஸ் பண்ணி அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து நல்ல பாகவதோத்தமரை ஆக்கி விட்டாராம். அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். அவர் வந்து நின்னார் யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரனுக்கு டவுட். எப்பவுமே கேள்வி கேட்கறது சில பேருக்குலாம் சாமர்த்தியம் உண்டு. கேள்வி தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது. யுதிஷ்டிரன் கேள்வி கேட்டார். யுதிஷ்டிரவாச்ச 6 கேள்விகள். கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தः கம் கமர்ச்சந்தः பிராப்னுயுர்மானவா சுபம் கோ தர்மः சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः கிஞ்சபன்முச்சதே ஜந்துः ஜன்ம சம்சார பந்தனாத். 6 கேள்விகள் ஆயிட்டா. இதற்கு ஷட் பிரஷ்னின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல ஷட்டுன்னா 6ன்னு அர்த்தம், பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். 6 கேள்விகள் அமைந்தபடியால் இதற்கு ஷட் பிரஷ்னின்னு பேர். 6 கேள்விகள் கேட்டார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்தஹா பிராப்னுயுர் மானவாசுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோமதः கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். முக்கியமான 6 கேள்விகள், நம் வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள். நன்னா யோசிச்சு பாருங்க. சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூலும் இருக்கிறதுக்கு வழியே சொல்லாது. நமக்கெல்லாம் என்ன இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க சுவாமி, இஃப் ஐ டூ திஸ் வில் ஐ, இது மாலிஷ்லாம் மசாஜ்லாம் பண்ணால் நல்லா இருக்குமானா அது சனாதனதனம் சொல்லாது. ஆர்ட் ஆஃப் லிவிங்கே அது சொல்லாது. இருக்கிறதுக்கு வழியே சொல்லாது. ஆர்ட் ஆஃப் லீவிங் தான் சொல்லும். அது மேலே போகிறதுக்கு வழியே பாருணும். ரொம்ப அழகாக ஒருத்தர் இருக்கார், கணத்துக்குள்ளே குதிச்சுட்டார், தத்தளிக்கிறார். ஆரோ சொல்கிறா, உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், அங்கேயே இருந்துன்னு நீ சுகமாக எப்படி இருக்கலாம்னு சொல்கிறது வசதியா, இல்லாட்டா ஒருத்தர் கையை கொடுத்து நீ மேலே வாப்பான்னு தூக்கி விடுறது வசதியா? சம்சாரத்துக்குள்ளே விழுந்துட்டோம். சம்சாரம்னு சொன்னால் பவசாகரம், இந்த பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள்குள்ளே விழுந்துட்டோம். போகிறதுக்கு வழியை தான் நம்ம பார்க்கணுமே வழியை. இப்போ பாண்டிச்சேரி இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் கடலூர் அப்படிங்கிற புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணமே வேண்டாம். ஏன்னா அந்த சைக்கிள்லேருந்து விடுபடணும். சுவாரஸ்யத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்.